சூர்யா மாரி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசியும் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாரிக்கா வந்து ஏதோ விசேஷம் வந்து வைக்க போறாங்க போல இருக்கு. 3வது வருஷம் வந்திருக்கு. அவங்க விட்டுட்டு போயி. இந்த வாட்டி நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த ஃபங்ஷன நல்லபடியா வந்து நடத்தி வைக்கணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி அந்த இடத்துல, "கண்டிப்பா அத்த. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வந்துச்சு. சாமுண்டேஸ்வரி அம்மா வந்து பேசுனாங்கன்னு சொல்லி சூர்யா வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து பேசுறாங்க. "என்ன பார்வதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி வந்து பேசுறாங்க. நல்லா இருக்கோம்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "நான் இந்த ஃபங்ஷனுக்கு வந்து வருவேன் கண்டிப்பா. நீங்க பார்த்துக்கங்க. எல்லாம் வந்து கரெக்ட்டா ஏற்பாடும் பண்ணிருங்கன்னு" சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுர்றாங்க. சாமுண்டேஸ்வரி அம்மா இங்க வந்து 5 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அவங்கள கண்டிப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யாலேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. கடைசியா வந்து தேவி அம்மாவுக்கு வந்து பேர் வைக்கிறப்ப வந்தாங்கங்கிற மாரி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, ஒரு பக்கம் நம்ம சங்கரபாண்டி இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. "யாரு வரப்போறாங்க?" அப்படின்னு சொல்லி ஹாசினி கிட்ட வந்து கேட்கும்போது, சாமுண்டேஸ்வரி, "ஓ! அப்படியா? சூப்பர், சூப்பர். அவங்க வந்தாங்கன்னா எல்லாமே சூப்பரா தான் இருக்கும்னு" சொல்லிட்டு, இந்த தகவல முதல்ல வந்து சிஸ்டர்ட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து ரூம்குள்ள வந்து போறாங்க. "சிஸ்டர் நமக்கு பிரச்சனையாக போகுது சிஸ்டர். என்னடா நல்லதாவே எதுவும் சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லதா நடந்தா சொல்லலாம். ஒரு வாட்டி என்ட்ரானா, வெளியில போனா துர்கா வந்து நம்மள வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நம்ம வச்ச பணத்த வந்து நீங்க தான் வச்சீங்கன்னு சொல்லி, நம்ம முன்னாடியே வந்து பணத்த வந்து குடுத்துட்டு போறா. இப்ப அவள வேற பகச்சுக்கிட்டோம். இப்ப என்ன வரப்போகுது? யார் வரப்போறாங்கன்னு கேட்டா, நீங்களே வந்து ஆடி போயிட போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்றா? சாமுண்டேஸ்வரி வரப்போறாங்க. என்னது சாமுண்டேஸ்வரியா? யார வேணாலும் ஏமாத்தலாம்டா. ஏற்பாட்ட வச்சு நான் தாரா இல்லங்கிற விஷயத்த வந்து எல்லாரையும் நம்ப வைக்கலாம். ஆனா சாமுண்டேஸ்வரி ஈஸியா வந்து நான் தான் தாரான்னு கண்டுபிடிச்சிருவா. அவள ஏமாத்துறது ரொம்பவே கஷ்டம். அவ முன்னாடி நான் நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சிஸ்டர் உங்கள வந்து மாப்பிள வந்து கூப்பிடுறாங்க. என்ன ஏதுன்னு பாருங்கன்னோனே, சாமுண்டேஸ்வரி அம்மா வந்து வரப்போறாங்க. எங்க குடும்பத்திலே எல்லாமே வந்து அவங்க தான். தேவி அம்மாக்கு அப்புறம். அடுத்தது நீங்க இருக்கீங்க. உங்கள நான் அவங்க கிட்ட அறிமுகம் வந்து படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எங்கேயும் நாளைக்கு வந்து போக்கூடாது. நாளைக்கு ஒரு முக்கியமான பூஜை இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது, பூஜை என்னைக்கு தான் நீங்க பண்ணாம இருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா வந்து நீங்க அவங்கள சந்திச்சே தீரணும். உங்கள பார்த்தாலே அவங்க ஆச்சரியப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆச்சரியம் இல்ல மாப்பிள, எங்களுக்கு அதிர்ச்சி தான். ஏன்னா தாராங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ம தாரா. நாளைக்கு பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போலான்னு பார்த்தா, போ முடியாத அளவு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தாரா அந்த இடத்துல. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே ஃபங்ஷனுக்கு எல்லாரும் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. மாரியோட இடத்துக்கு வேக வேகமா போறாங்க. அங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாத்தையும் வந்து சிறப்பா வந்து செஞ்சுட்டாங்க போல இருக்கு. நம்ப சூர்யா அப்படியே வந்து பூவெல்லாம் போட்டுட்டு, அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்ப, சாமுண்டேஸ்வரி வந்து வராங்க. நான் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து நேருக்கு நேரா பார்க்கக்கூடாது. நீ ஏதாவது சொல்லி சமாளி. நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சிஸ்டர் பார்த்துக்கங்க போயிட்டு வாங்கன்னோனே, அப்படியே வந்து தாரா வந்து பார்க்காம அப்படியே வந்து போறாங்க போல. வந்து சாமுண்டேஸ்வரி வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து அப்படியே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்படி ஆகும்னு நினச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல சூர்யா, எதையும் நம்ப கையில இல்லையேப்பா! மாத்த முடியாதுப்பா. இருக்கிற வரைக்கும் நிம்மதியா, சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் தான்ப்பா நம்ம கையில இருக்குங்கிற" மாரி ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "பரவால்ல, தேவி அம்மா எங்க இருக்காங்க? நான் பார்க்கணும்னோனே" "குட்டி தேவி அம்மாவா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தேவி அம்மாவ தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. "இத்தன நாளா நீங்க எதுக்கு என்ன பார்க்காம வரீங்க? இப்படியெல்லாம் செய்றது தப்பு தானே!" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் அப்படியெல்லாம் பெரியவங்கள்ட்ட பார்த்து பேசக்கூடாது. இது யாரு? தேவி இல்ல. அதனால இப்படிதான் வந்து பேசுவா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. யாரும் என்கிட்ட இப்படியெல்லாம் உரிமையா பேச முடியாது. ஆனா உங்கள தவிர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மரியாதையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, "நீ எத்தன நாள் இங்க இருக்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க எத்தன நாள் இருக்க சொன்னீங்களோ, அத்தன நாள் நான் இங்க இருக்கேன். அப்பன்னா நீங்க இங்கேயே நிரந்தரமா வந்து தங்கிர்றீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இதுதான் உன் ஆசையா? தங்கிட்டா போச்சுங்கிற" மாரி தேவி அம்மா கிட்ட வந்து கியூட்டா அழகா வந்து பேசுறாங்க. ஐய்யய்யோ! என்னடா இது? துர்காவ நம்ம குடும்பத்தோட கோத்து விட்டது இந்த தேவி தான். இப்ப சாமுண்டேஸ்வரிய நம்ம வீட்லயே வந்து தங்க வைக்க போறாங்களே! அப்படின்னு சொல்லும்போது, "சிஸ்டர் என்ன நடக்குது தெரியுமா? சாமுண்டேஸ்வரி இனிமேட்டு நம்ம வீட்ல தான் தங்க போறாங்களாம்." "என்ன சொல்ற?" "ஆமா சிஸ்டர். தேவி வந்து இனிமேட்டு நீங்க வீட்லயே தங்குறீங்களான்னு?" கேட்டப்ப, ஆமான்னு சொல்லிட்டா. "இந்த தேவிக்கு நமக்கு ஆப்பு வைக்காம விடவே மாட்டாளா?" அப்படின்னு சொல்லும்போது, "தெரியலையே சிஸ்டர். இப்படிதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "நான் அம்மாவ பார்த்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு குழந்தைய வந்து இறக்கி வச்சுட்டு, அப்படியே வந்து மாறி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "மாறி, நீ இல்லங்கிற விஷயத்த என்னால நம்பவே முடியல. எப்படி இந்த 3 வருஷம் கடந்து போச்சுன்னே தெரியலம்மா. ஆசை எதுவா இருந்தாலும் நான் உனக்காக வந்து நிறைவேத்தி வைக்கிறேங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்படியே கார் எடுத்துட்டு மாசா வந்து கிளம்புறாங்க. நம்ப
சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க கார்ல சூர்யாவோட வீட்டுக்கு. அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்ல ஒரு அம்மா மாட்டுக்கு வந்து நின்னுகிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட இந்த புடவைய குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து துர்கா வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. அவங்களுக்கு வந்து சட்டையெல்லாம் குடுத்து மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம துர்கா, "நான் என்ன நெனச்சேனோ, அத நீ செஞ்சுட்டம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "இவ்ளோ காஸ்ட்லியான புடவ நீங்க குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. உங்க மனசு தாம்மா வந்து சூப்பரா இருக்கு. என்ன மாரி நீங்களும் வந்து பரந்த மனப்பான்மை கொண்டவங்களா இருக்கீங்க. எனக்கு உன்ன ரொம்பவே புடிச்சிருச்சும்மா. நீ யாரும்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "என் பேரு துர்கா. நீ எங்கம்மா வேல பார்த்துட்டு இருக்கன்னோனே" அச்சச்சோ! எனக்கு அவசரமா வந்து வேலை வந்துருச்சு. நான் போயிட்டு வரேன். நான் ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சரிம்மா ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே வந்து போறாங்க. அச்சச்சோ! அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் எதுவும் வாங்காம விட்டுட்டேனே! இந்த பொண்ண பார்த்தா எனக்கு மாரிகிட்ட வந்து பேசுற மாரியே இருக்கேங்கிற மாரி யோசிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.